ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கும்பாடி கிராம மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் கலா. நான் கொம்பாடி கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என்னோட பஞ்சவர்ணம் வந்திருக்காங்க. நாங்கள் ஏ டீம். இரண்டாவது அணி. வணக்கம், என் பேர் மல்லிகா. கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என் கூட வாசிக்கு வந்திருக்காங்க. நாங்கள் பி டீம். மூன்றாவது அணி. இப்போ உங்களுடைய அறிமுகம். வணக்கம், என் பேர் சிட்டு. கொம்பாடி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். பாப்பம்மா எங்கள் கூட வந்திருக்கு. எங்கள் டீம் சி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் கணித ஆசிரியை திருமதி வள்ளியம்மாள். வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. முதல் சுற்றில் ஏ அணிக்கான முதல் கேள்வி. ஒரு யானை ஒரு தடவை 5 லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி வெளியில ஏத்துது. இதே மாதிரி 12 தடவை அந்த யானை செஞ்சா எத்தனை லிட்டர் தண்ணிய அந்த யானை வெளியேற்றும்? 60 லிட்டர் தண்ணி வெளியேற்றும். சரியான பதில். டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி கேட்கலாமா? செல்வம் 1/4 லிட்டர் எலும்புச்சம்பழ ஜூஸை 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து குடிக்கிறார். அப்போ அவர் மொத்தம் எவ்வளோ லிட்டர் குடிச்சிருப்பாரு? 3/4 லிட்டர் ஜூஸ் குடிச்சிருப்பாரு. சரியான பதில். டீம் ஏக்கு மேலும் 10 மதிப்பெண்கள். மூணாவது கேள்வி. இப்போ டீம் ஏக்கு ஒரு மரப்பலகையில் 20 சாமி படத்தை மாட்டுறோம். அப்படின்னா 7 மரப்பலகையில் எத்தனை சாமி படத்தை மாட்டலாம்? 140 சாமி படம் மாட்டலாம். சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான 4வது கேள்வி. ஒரு ரோட்டில் முதல்ல 202 வெள்ளைக்கோடுகள் போட்டாங்க. மறுபடி ரோட்டை மாற்றுறாங்க. மாற்றும்போது 88 கோடை அழிச்சிட்டு 12 கோடு புதுசாக போடுறாங்க. அப்படின்னா இப்போ எத்தனை கோடு இருக்கும்? 126 கோடு வரும். சரியான பதில். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? 202ல் 88 கழிச்சா 114. அதோட 12 கூட்டினோம்னா 126 கோடு. எதுக்கு 88 கழிச்சு 12 கூட்டினீங்க? 88 அழிச்சிட்றாங்க. அழிச்சிட்டு திரும்ப புதுசாக 12 போட்டிருக்காங்க. அப்போ அதை கூட்டணும். அதை கழிச்சிட்டு இதை கூட்டி போட்டு. சரியா சொன்னீங்க.
டீம் ஏக்கான 5வது கேள்வி. ஒரு ஃபேனு ஒரு நிமிஷத்தில் 120 தடவை சுத்துது அப்படின்னா 5 நிமிஷத்தில் எத்தனை தடவை சுத்தும்? 600 முறை சுற்றும். சரியான பதில். டீம் ஏக்கு மேலும் 10 மதிப்பெண்கள். ஏ அணிக்கான கேள்விகள் முடிவடைந்ததுமா? பி அணிக்கான முதல் கேள்வி. பூவாயி 1 மணி நேரத்தில் 1.5 கிலோ மல்லிகைப்பூவை பறிக்கிறாங்க அப்படின்னா 3 கிலோ மல்லிகைப்பூ பறிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுக்கும்? 2 மணி நேரம். சரியான பதில். டீம் பிக்கு முதல் கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். ரெண்டாவது கேள்விக்கு போலாமா? ஒரு மரக்கதவுல 6 பூக்களை செதுக்கியிருக்காங்க. 8 கதவுல எத்தனை பூக்களை செதுக்கியிருப்பாங்க? 48 பூக்கள். சரியான பதில். பி டீமுக்கு இரண்டாவது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்விக்கு போலாமா? 5 சூட்கேஸ்ல 25 கிலோ வெயிட்டை வைக்கலாம் அப்படின்னா ஒரு சூட்கேஸ்ல எத்தனை கிலோ வெயிட்டை வைக்கலாம்? 5 கிலோ. சரியான விடை. மூணாவது கேள்விக்கு பி டீமுக்கு 10 மதிப்பெண்கள். எப்படி கண்டுபிடிச்சிங்க? 25ல் 5 வகுத்தால் 5 கிலோ. சரியான விடை. பாராட்டுக்கள். பி டீமுக்கான முதல் சுற்றில் 4வது கேள்வி. நடிகர் ஒருவர் ஒரு காட்சிக்கு 5 முறை உடை மாற்றுகிறார். 2வது காட்சிக்கு 7 முறை உடை மாற்றுகிறார். 3வது காட்சிக்கு 2 முறையும் 4வது காட்சிக்கு 4 முறையும் உடை மாத்துறார். அப்ப அவர் மொத்தம் எத்தனை தடவை உடை மாத்திருப்பாரு? 18 முறை உடை மாத்திருப்பார். டீம் பிக்கு 4வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பியில் முதல் சுற்றில் 5வது கேள்வி. சரவணன் தன் தம்பிக்கு 120 வார்த்தைகளில் கடிதம் எழுதுறான். அப்புறம் 40 வார்த்தைகளை சேர்த்துட்டு 9 வார்த்தைகளை அடிச்சிடுறான். அப்ப கடிதத்துல எத்தனை வார்த்தைகள் மொத்தம் இருக்கும்? 151 வார்த்தைகள். டீம் பிக்கு முதல் சுற்றில் 5வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான கேள்விகள் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து டீம் சிக்கான கேள்விகள் ஆரம்பமாகுது. முதல் சுற்றில் டீம் சிக்கான முதல் கேள்வி கேட்கலாமா? ராகவனுக்கு எதிராக 4 கதவு இருக்கு. அவன் சமையல் ரூமுக்கு போகணும். கதவுலேருந்து டிவி சத்தம் கேட்குது. 2வது கதவுலேருந்து குளிக்கிற சத்தம் கேட்குது. 3வது கதவுலேருந்து தாளிக்கிற சத்தம் கேட்குது. 4வது கதவுலேருந்து பந்தை வச்சு விளையாடுற சத்தம் கேட்குது. அப்போ ராகவன் எத்தனாவது கதவுக்குள்ளே போயிருப்பான்? 3வது கதவுல தாளிக்கிற சத்தம் கேட்கறதுனால 3வது கதவுக்குள்ள போயிருப்பான். சரியான பதில். முதல் சுற்றில் சி அணிக்குள்ள முதல் கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாமா? விக்ரத்துக்கு 2 கையிலையும் 2 கால்லையும் ஒவ்வொரு விரல் கூட இருந்தா அவனுக்கு மொத்தம் எத்தனை விரல் இருக்கும்? 24 விரல் இருக்கும். சரியான விடை. 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கு முதல் சுற்றில் 3வது கேள்வி. ஒரு ஆலமரத்துல மொத்தம் 21 விழுது இருக்கு. ஒரு விழுதுல 2 பேரா விளையாடுறாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் விளையாடி இருப்பாங்க?
42 பேர் விளையாடி இருப்பார்கள். சரியான விடை 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான 4வது கேள்வி. கோலி குண்டு, களிமண் இவற்றை தண்ணீரில போட்டா எது முதல்ல முங்கும்? கோழி குண்டு வெயிட் கூட இருக்கிறதுனால முதல்ல முங்கும். சரியான பதில். டீம் சிக்கு 4வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். இப்ப 5வது கேள்வி கேட்கலாமா? ஒரு பாட்டி ஒரு தட்டுல 25 வடை சுட்டு வச்சிருக்காங்க. அப்ப 250 வடை சுட்டு வைக்கிறதுக்கு எத்தனை தட்டு வேணும்? 10 தட்டு. சரியான விடை. டீம் சிக்கு 5வது கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்று முடிவடைந்தது. 3 அணிகளும் முதல் சுற்றில் பெற்ற மதிப்பெண்கள். டீம் ஏ 50 மதிப்பெண்கள், டீம் பி 50 மதிப்பெண்கள், டீம் சி 50 மதிப்பெண்கள். அனைவருக்கும் எங்களது பாராட்டுகள். கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடல். கலந்துரையாடலில் இன்று மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடுபவர்கள் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் ஜெயலட்சுமி. என் பெயர் ஆதிலட்சுமி. என் பேர் வெள்ளையம்மாள். என் பேர் பவுன்தாய். என் பேர் மாரீஸ்வரி. என் பெயர் ஜோதி. நாங்கள் கொம்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இங்கே மின்சாரத்தில் கணிதம் என்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நாங்கள் வந்திருக்கோம். வணக்கம், எனது பெயர் முத்துராமலிங்கம். நான் உதவி செயற்பொறியாளர், பயிர்மானம், கப்பலூர் பதவியில் பணிபுரிகின்றேன். 100 நாள் திட்டத்தில் வேலை பார்க்கும் பொதுமக்களுக்காக மின்சாரத்தில் கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி கலந்துரையாடல் செய்ய வந்திருக்கின்றேன். என்னுடன் எனது பெயர் ராஜலட்சுமி. நான் உதவி மின் பொறியாளர், தொழிற்பேட்டை, கப்பலூர் பிரிவிலிருந்து கொம்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் வேலை பார்க்கும் மக்களுக்கு மின்சாரம் மற்றும் கணக்கியல் எப்படி உபயோகப்படுத்துகிறது என்பதை கூற வந்திருக்கிறேன். சார், நாங்கள் வீடு கட்ட போகிறோம் சார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைன் போகுது. அது எவ்வளோ தூரம் விட்டு நாங்கள் வீடு கட்டணும்? சார் ஏற்கனவே சொன்னாங்க, உயர் அழுத்தம் தாழ் அழுத்தம் 2 இருக்குது. ஒன்று நம்ம வீட்டுக்கு வர்றது 440 வோல்ட்டு. அதே உயர் அழுத்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 11 kV, 22 kV, 33 kVன்னு சொன்னாங்க. அதான் உயர் அழுத்தம்போம். நம்ம வீட்டுக்கு வர்றது தாழ்வழுத்தம்போம். நம்ம வீட்டிற்கு பக்கத்தில் தாழ்வழுத்த மின்பாதை போச்சு அப்படின்னா இதுதான் இங்கே தான் கணக்கு உபயோகப்படுத்துகிறோம். இணையாக அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் அந்த லைனுக்கும் இணையாக அப்படின்னா அதுக்கு 4 அடி வித்தியாசம் இருக்கணும். அதே செங்குத்தாக அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் மேலே செங்குத்தாக பார்த்தோம் அப்படின்னா 8 அடி இருக்கணும். அப்படி இடைவெளி விட்டு தான் வீடு கட்டணும். இதே உயரழுத்த மின்பாதை நம்ம வீட்டு பக்கத்தில் போகுது அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் மின்பாதைக்கும் இடையே உயரழுத்த மின்பாதை அந்த 11 kV 33 kV சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இடையா இணையாக 8 அடியும் செங்குத்தாக 12 அடியும் இடைவெளி விட்டு தான் கட்டணும். அப்படி கட்டினா தான் நமக்கு மின்சாரம் மின் இணைப்பு கொடுப்பாங்க. அப்படிலாம் மின் இணைப்பு கொடுக்க மாட்டாங்க. இது முக்கியமாக இதில் நமக்கு சேஃப்டியும் பாதுகாப்பும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பக்கத்தில் லைன் இருக்குது அப்படின்னா, இப்போ வீட்டு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பக்கத்தில் லைன் போயிட்டுருக்கு. அவர் எச்சி துப்பி இருக்கிறாரு. அந்த எச்சி துப்புனதில் அந்த லைனில் உள்ள அந்த கரண்ட் இண்டக்ஷன் சொல்லுவாங்க, அதில் அது இதாகி அவர் டெத் ஆகிட்டாங்க, அது இறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்புக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இடைவெளி விட்டு கட்டணும்னு சொல்கிறோம். பழைய மீட்டரை விட புது மீட்ரு ரொம்ப கரண்ட் புல் வருது சார். அது ஏன்? அதாவது நம்ம வீட்டில் படுக்கை அறையில் 0 வாட் பல்புன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது 0 வாட்டுன்னா 0ன்னா என்ன, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். 0 வாட்னா அது 20 வாட்டு கரண்ட் அது எடுக்குது. அதுவும் பில் ஆகிட்டே இருக்குது.
அந்த மாதிரி 20 வாட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த எல்இடி இண்டிகேட்டர்னு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி சார்ஜர்களை உபயோகப்படுத்துறீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டுக்கு செல் சார்ஜர் வைக்கிறோம் இல்லையா, அந்த சார்ஜரை போட்டிங்கன்னா ஒரு லைட் எரியும், ஒரு சின்ன சிகப்பு லைட் எரியும். இந்த மின்சாரத்தை எடுக்காமல் எந்த லைட்டுமே எரியாது. அப்படி தானே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு அதே வீட்டில் இண்டிகேஷன்ஸ் இருக்கும். சிகப்பு லைட் எரிஞ்சால் லைட்டு கரண்ட் வந்துருச்சுங்க சார் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அதுக்கும் மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு 2 வாட்டோ 3 வாட்டோ அந்த மின்சாரம் அதில் பயன்படுத்தப்படும். இந்த மின்சாரங்களை எல்லாம் பழைய மீட்டர் வந்து அளவீடு செய்யப்படுவதில்லை. புதிய மீட்டர்கள் வந்து அதையெல்லாம் அளவீடு செய்யப்படுகிறது. அதனால் தான் நீங்கள் வந்து எந்த மின்சாதனங்களை உபயோகப்படுத்தினாலும் புதிய மீட்டர் கணக்கீடு செய்யப்படுகிறது. அதனால் கரண்ட் பில் அதிகமாக தெரிகிறது. நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக எல்லா இடங்களும் இலவசமாக மின்சாரத்தை மீட்டர்களை மாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த முறையில் அவங்க மீட்டர் மாட்டும் போது துல்லியமாக கணக்கீடு செய்யப்பட்டு பில் இது போட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ அன்றாட எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு கூட அந்த மீட்டரை நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கிறோம், எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்கிறோம், எவ்வளோ பவர் எடுத்துக்கிறோம், எல்லாமே அந்த மீட்டரில் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அமுக்கி பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த ஏரியாவில் இருக்கவங்கள்ட்ட உதவி மின்பாரில் விளக்கமாக கேட்டுக்கிட்டு இது எப்படி சார் இந்த அளவை பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் புதிய அளவீடு வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் நன்மையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து அந்த அளவில் வந்து சரியான அளவாக மின்சாதனங்களை பயன்படுத்தி மின் கட்டணத்தை குறைத்து மின் சிக்கனத்தையும் ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடியவர் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் பரப்புகள் பற்றிய கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள் நீலாவாக முருகேஸ்வரி, சாந்தியாக வைரசாந்தி. நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. என்ன நீலா, நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் நெல் இருக்க போயிட்டு வந்து சும்மா மலை மாதிரி நெல்லை குமிச்சு வச்சிருக்காங்களே, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஆமாம் சாந்தி, நானும் இப்போதான் இந்த மாதிரியே பார்க்குறேன். ஆமாம் நீலா, இவங்க இவ்வளவு நெல் வர்றதுக்கு எத்தனை ஹெக்டேர் நெல் அறுத்துருப்பாங்க? என்ன சாந்தி, ஏதோ ஹெக்டேர்ன்ற ஒன்றுமே புரியலை எனக்கு. என்ன சொல்கிற நீலா, உனக்கு ஹெக்டேர்ன்றா தெரியாதா? எனக்கு வயக்காட்டில் இருக்கிற ஏரை பற்றி தான் தெரியும். அட என்ன நீலா, நீ உண்மையத்தான் சொல்றியா? சாந்தி, உனக்கிட்ட போய் சொல்லணும் பின்னாக்கணும் அவசியமா என்ன? நான் உண்மையத்தான் சொல்கிறேன். சரி நீலா, நான் உனக்கு சொல்லித்தரவா? சரி சொல்லு, இதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு சதுர மீட்டர்னு சொல்கிறாங்களே, அது கேள்விப்பட்டிருக்கியா? சதுர மீட்டரா? அப்படின்னா என்ன அது சாந்தி? சதுர மீட்டர்னா ஒன்றும் இல்லை, 4 பக்கமும் அளவு 1 மீட்டர்னா அதை சதுர மீட்டர்னு சொல்லுவாங்க. எந்த 4 பக்கம் சாந்தி? இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோவே, அது எப்படி கட்டுறோம்? அட என்ன சாந்தி இதை போயிட்டு சும்மா சொல்லு நீலா. ஒரு பெட்டி மாதிரி 4 பக்கமும் மண் சுவரையோ அல்லது செங்கல் சுவரையோ வச்சு தானே கட்டுறோம். நீ சரியா சொன்ன நீலா. நீ 4 பக்கம் சொன்னத நான் 4 பக்கம்னு சொன்னேன். ஓ, இதுதான் 4 பக்கம்ன்றதா? ஆமா நீலா, இதுக்கு பெயர் தான் 4 பக்கம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த 4 பக்கத்துக்கும் சதுர மீட்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு நீலா. எப்படி சாந்தி, சொல்லு பார்க்கலாம். அதாவது 4 பக்கமும் 1 மீட்டர் அளவுல இருந்தா
அது ஒரு சதுர மீட்டர்ன்ட்டு சொன்னேன். நான் முன்னாடியே சொன்னது போலத்தான். சரி சாந்தி, ஒரு பழையோட நாலா பக்கமும் 2 மீட்டர் அளவுல இருந்தா அதை எப்படி சொல்லலாம்? சரியா கேட்ட நீலா, அத 4 சதுர மீட்டர்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் இரு சாந்தி, நாலா பக்கமும் 1 மீட்டர் இருந்தா 1 சதுர மீட்டர்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நாலா பக்கமும் 2 மீட்டர் இருந்தா 2 சதுர மீட்டர் தானே சொல்லணும். நீ ஏதோ 4 சதுர மீட்டர்ன்ற. நீ சரியாத்தான் கேள்வி கேட்குற நீலா. இப்ப 4 பக்கமும் 1 மீட்டர் இருந்தா அது 1 சதுர மீட்டர். அதேது 4 பக்கமும் 2 மீட்டர் இருந்தா 4 சதுர மீட்டர் தான் வரும். அதுதான் சாந்தி, எப்படி சொல்ற? இதுக்கெல்லாம் கணக்குல பெரியவங்க ஃபார்முலான்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அதை வச்சு தான் சொன்னேன். அதாவது ஃபார்முலாங்கிறது சூத்திரம் நீலா. அது என்ன ஃபார்முலா? அது ஒன்றும் இல்லை. 4 பக்கமும் ஒரே அளவா இருந்தா பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்கினாலே போதும் நீலா. சரி சாந்தி, இப்ப 4 பக்கமும் 2 மீட்டர் தானே வச்சிருக்கோம். இப்போ நீ சொன்னது போல பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்குனா அது ஒரு 4, அப்புறம் இன்னொரு 2 பக்கத்துக்கும் ஒரு 4, அப்போ 16 சதுர மீட்டர்ல வரும். அப்படி இல்லை நீலா. இப்ப 4 பக்கமும் ஒரே அளவா இருந்தா ஏதாவது 2 பக்கத்தை பெருக்கினாலே போதும். அதைத்தான் சதுர மீட்டர்னு சொல்லுவாங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குருவோம். இப்ப 4 பக்கமும் 3 மீட்டர் இருந்தா எத்தனை சதுர மீட்டர் வரும்? நீலா, இப்ப 4 பக்கமும் 3 மீட்டர் இருந்தா அதுல 2 பக்கத்தை மட்டும் பெருக்கி சொன்னாலே போதும். அதுதான் அதோட சதுர மீட்டரா இருக்கும். அப்படின்னா 3 மீட்டரையும் பெருக்குனா 9 மீட்டர் வருது. அப்போ 9 சதுர மீட்டரா? நீ சரியா சொன்ன. அது 9 சதுர மீட்டர் தான் நீலா. இந்த கணக்கை சொல்லிட்ட. இப்ப 4 பக்கமும் 4 மீட்டர் இருந்தா அது எத்தனை சதுர மீட்டரு? 4 பக்கமும் 4 மீட்டர் இருந்தா 4ஐயும் பெருக்குனா 16 சதுர மீட்டர் வருது. நீ தெளிவா ஆயிட்டியா நீலா. இதுக்கு பெயர் தான் சதுர மீட்டர்ன்றது. இப்ப உனக்கு சதுர மீட்டரை பத்தி தெளிவா புரிஞ்சிருச்சா? நல்லா கத்துக்கிட்டேன் சாந்தி. இப்போ நான் சொந்தமா சதுர அளவுல நிலம் வச்சிருக்கேன். அப்பனா அதோட மொத்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படித்தான் கணக்கு பண்ணணுமா? ஆமா நீலா, நம்ம இடம் சதுர அளவா இருந்துச்சுன்னா மொத்த அளவை இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். சரி சரி, எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. சரி நீலா, எனக்கு நேராச்சு. இதை பத்தி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். சரி, நானும் போயிட்டு வரேன் சாந்தி. இன்னொன்னு சொல்றேன் கேளு. 4 பக்கமும் 100 மீட்டர் இருந்துச்சுன்னா நான் சொன்னது போல 100ஐயும் பெருக்கணும்னு வச்சுக்கவே 10,000 சதுர மீட்டர் வருது. இந்த 10,000 சதுர மீட்டரை தான் 1 ஹெக்டேர்னு சொல்றாங்க. இப்ப உனக்கு கணக்கு புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் பரப்புகள் பற்றிய கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வலையங்குளம் கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு எம் கிருஷ்ணன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் திருமதி எம் பிரதீமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் நல்லம்மா. என் கூட சீனியம்மா வந்திருக்கு. நாங்கள் எலியாரத்தி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே கணக்கு கற்றுக்கிற வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் எம் பிரதிமா. நான் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ நான்
உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அடிப்படை கணக்கை பற்றி கற்றுத்தரலான்னு வந்திருக்கேன். 120 நிமிடத்திற்கு எத்தனை மணி நேரம்? அது ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள்னு பார்த்தோம். 120 நிமிடங்கள் அப்படின்னு குறிக்கிறது எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? 2 மணி நேரம். ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. அதாவது 60 நிமிடங்கள் ஒரு மணி நேரம் அப்படின்னா 120 நிமிடங்கள், அதாவது 2 தடவை 60 நிமிடங்கள் சேர்ந்ததுன்னா 2 மணி நேரம். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இன்னொரு கேள்வி. மாலா தினமும் 180 நிமிடங்கள் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் விளையாடுறா. அதே பொண்ணு 180 நிமிஷங்கள் படிக்கிறா, 3 மணி நேரம் விளையாடுறா. அவ எந்த செயலுக்கு அதிக நேரம் செலவிடுறான்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா, பரவாயில்ல. நான் இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்றேன், கவனமா கேளுங்க. 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம். அப்ப 180 நிமிஷம் அப்படிங்கிறது 3 மணி நேரம். 180 நிமிஷம் 3 மணி நேரத்திற்கு தான் சமம். இப்ப 2 செயல்கள், அவ 3 மணி நேரம் விளையாடினா 180 நிமிஷங்கள் படிச்சான்னு சொன்னேன். 180 நிமிஷங்கிறது 3 மணி நேரம். அப்ப 2 செயலுக்குமே, அதாவது விளையாடுறது படிக்கிறது ரெண்டுக்குமே அவ சம நேரங்கள், ரெண்டுமே ஒரே சமமான நேரம் தான் அவ செலவழிக்கிறா. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கவா? வேலையை குமாருங்கிற ஒரு பையன் 2.5 மணி நேரங்கள் செய்யறான். அப்ப எத்தனை நிமிஷங்கள் அவன் அந்த வேலையை செய்யறான்? 2.5 மணி நேரங்கிறத எத்தனை நிமிடங்கள் அப்படின்னு மாத்தி சொல்லுங்க. 150 நிமிஷம். சரியா சொன்னீங்கம்மா. அதாவது 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம். 2 மணி நேரம்னா 60 + 60 120 நிமிஷம். அதோட அரை மணி நேரம், அரை மணி நேரத்திற்கு 30 நிமிஷம். இப்போ 120 + 30 150 நிமிஷங்கிறது ரொம்ப சரியான பதில். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு இல்லை மார்க்கெட்டுக்கு எங்கேயோ போகிறீங்க, 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகுது. அப்போ எத்தனை நிமிஷம் மொத்த நிமிஷத்தில் சொல்லணும்? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரமும் 40 நிமிடங்களும் ஆகுது. அப்படின்னா எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். 100 நிமிஷம். சரியா சொன்னீங்கம்மா. அதாவது 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம், அதோட ஒரு 40 நிமிஷத்தை சேர்த்துக்கிட்டா 60 + 40 100 நிமிஷங்கிறது சரியான பதில். சரிங்கம்மா. இப்போ நீங்கள் எலியார்பத்தியில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இங்கேருந்து நீங்கள் பெரியார் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது. அதே சமயம் நீங்கள் காரில் போகிறீங்க. காரில் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், 45 நிமிஷத்துலேயே போயிடுறீங்க, அதாவது 3/4 மணி நேரத்தில் போயிடுறீங்க. அப்படின்னா ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? நீங்கள் பஸ்ஸில் போகும்போது 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகுது, அதே இது காரில் போகும்போது 3/4 மணி நேரம், அதாவது 45 நிமிடங்கள்லேயே போயிடுறீங்க. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? 25 நிமிஷம். அது 1 மணி நேரம் 10 நிமிடம் அப்படிங்கிறது 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள்னு பார்த்தோம். 1 மணி நேரம் 10 நிமிடங்கள்னா 60 நிமிடங்களும் 10 நிமிடங்களும், அதாவது 60 + 10 70 நிமிடங்கள். அதே இது நீங்கள் காரில் போனீங்கன்னா 45 நிமிடங்கள்லேயே போயிருக்கலாம். இப்போ ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா 70லேருந்து 45 கழித்தீங்கன்னா 25 நிமிடங்கள். 25 நிமிடங்களுக்கு முன்பாகவே நீங்கள் போயிடலாம் காரில் போனீங்கன்னா. பஸ்ஸில் போகிறத விட இதில் 25 நிமிடங்களுக்கு முன்னதாகவே சென்று விடலாம். 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் என்பதை நல்லா விளக்கமாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் திருமதி எம் பிரதீமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.